Hello everyone, welcome to my channel. 100 days fitness routine challenge மாதிரி டெய்லி ஒரு வீடியோ ஃபிட்னஸ் பற்றி என்னுடைய ஈட்டிங் விண்டோ பற்றியும் ஈட்டிங் ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த சேலஞ்சில் 3 ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ரூல் நம்பர் 1 வந்து 7 to 8 hours கண்டிப்பாக தூங்கி ஆகணும். ஸோ அந்த ஸ்லீப் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ரூல் நம்பர் 2 வந்து என்னென்னா, ஃபுட்டு வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும், பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கணும், முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும், ஒரு ஹெல்த்தியான மீல் இருக்கணும் அப்படின்றதையும் நான் பிளான் பண்ணுறேன். தேர்டு வந்து ஒர்க் அவுட் வந்து எல்லா நாளும் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா 100 டேஸும். பட் ஆனால் 100 டேஸும் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஒரு வாக்கிங்காவது பண்ணிடணும் அப்படின்றத நான் வந்து என்னுடைய ரூலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 ரூலையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த 100 days சேலஞ்ச் இருக்க போகுது. இது எப்படி போகுது அப்படின்றது தெரியல, ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஒரு ரொட்டீனில் இருந்துட்டு திடீர்னு வந்து ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போகணும் அப்படின்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து சர்டன் திங்ஸை நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், யாருமே நம்மளை போட்டு ரூல் பண்ண போகிறதில்ல, இதை தான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு, இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம், பட் ஸ்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் மெயின் அங்கே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக 100 days நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஃபுட்டு வந்து ரொம்ப போரிங்காகவும் கொண்டு போகாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணலாம், ஹெல்த்தியாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வீட்டில் செஞ்ச ஃபுட்டு சாப்பிடணும். இப்போ சப்போஸ் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போகிறா இருந்தால், இப்போ மதியானம் லஞ்சுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் போகிற மாதிரி இருந்தோன்னா மார்னிங் அண்ட் நைட் வந்து ஃபுட்டை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ டெய்லி வீடியோஸ் வரும். அதில் வந்து நான் 100% எல்லாத்தையும் ஷூட் பண்ணி போட முடியாது, ஆனால் கண்டிப்பாக வந்து என்னுடைய ஃபுட்டை வந்து நான் ஷூட் பண்ணி போட்டுருவேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கா, ஸோ அவனை வச்சுக்கிட்டு நான் மேனேஜ் பண்ணிட்டு இது எல்லாம் பண்ணணும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்ஷால்லா. ஸோ 100 daysக்கு அப்புறம் ரிசல்ட் என்னன்றதை பார்ப்போம். வெயிட் லாஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் லாஸ் ஆகலைன்னா எனக்கு மேபி மசில் கெயின் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் என்னுடைய இன்னர் சோல் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் எப்படி ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக தான் இந்த 100 days சேலஞ்சு. ஸோ வெயிட் லாஸும் ஒரு பார்ட் தான், பட் ஆனால் வெயிட் லாஸை மட்டுமே நான் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா முன்னாடிலாம் நான் வெயிட் லாஸில் வந்து 50 days சேலஞ்ச் அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி அதிலலாம் நான் போய் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் போரிங்கில் நான் பாதியில் விடுவேன், இல்லாட்டி ஒருமே ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும். டெய்லி வந்து வெயிட் இறங்கிச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இந்த தடவை நான் என் மைண்டில் என்னென்னா, வெயிட் இறங்குதோ இல்லையோ நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குது.